ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆஹா கல்யாணம் சீரியல் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஷார்ட் ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐஸ்வர்யா பெயின் வந்து அழுதுட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணவும் அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. அப்ப பார்த்தா சூட்டு வலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கௌதமும் சித்ராவும் வராங்க. அப்ப வந்துட்டு அவங்க கிட்ட கேக்குறாங்க, இப்படி என் பொண்ணை தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க, பிரெக்னெண்டா இருக்கா, இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்யறது, இப்ப சூட்டு வலிங்கும் பரவாயில்ல, வேற ஏதாவது பெரிய பிரச்சனைனா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்படி உங்க பொண்ணு மேல அக்கறை இருக்கா, நீங்களே கூட்டிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்றாரு. சரி, எங்க பிள்ளை நாங்களே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா அப்பாவும் கூப்பிடுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான்லாம் வர முடியாது, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்ராவும் சேர்ந்துட்டு உன்னை தான் கூப்பிடுறாங்களா, கிளம்பு, முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐஸ்வர்யா வந்து பிடிவாதமா அதெல்லாம் நான் போக முடியாது, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க அம்மாக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, உங்க பொண்ணை நீங்க பாத்துக்கணும் தானே, அப்ப கூட்டிட்டு போய் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் கௌதம் சொல்றாரு. ஆனா வந்துட்டு கோடீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம இங்கே வச்சு பாத்துக்கலாங்க, பொண்ணு கூட இருந்து அவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இதுவும் நல்ல யோசனை தான், நம்ம இங்கே இருந்துக்கலாம், ஐஸ்வர்யா கூடவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கௌதம் வந்துட்டு அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்றாரு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், என் பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கோடீஸ்வரி மிரட்டவும் வேற வழி இல்லாம அவங்களும் பேசாம இருந்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு லேசான வழிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மகாவும் சூர்யாவும் பாக்குறதுக்காக வர்றாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்துட்டு கௌதமும் வந்து மிரட்டாரே, போட உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சூர்யா வந்துட்டு நாங்க பார்க்க வந்திருக்கோம், ஏன் எங்களை பார்க்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் பொண்டாட்டி ஐஸ்வர்யா, அவ வயித்துல வளர்றது ஏன் குழந்தை, அதெல்லாம் உன்னை பார்க்க விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் திமிரா பேசுறாரு. இதை கேட்டு சூர்யாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி வா மகா, நம்ம வீடியோ கால்ல பார்த்து பேசிக்கலாம், நீ வா கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இல்லங்க நான் பார்க்கணும் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கௌதம் மறுபடியும் சண்டை போடவும் ஐஸ்வர்யா இறங்கி வராங்க. வந்தா பார்த்தா அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கௌதம் உன் வாயாலே நான் உன் பொண்டாட்டி, என் வயித்துல வளர்றது உன் குழந்தைன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகாவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு மகா அப்படியே கிளம்புறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒண்ணுனா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.